அன்புக்குள்ளே ஆண்டவரும் ரட்சகருமாகிய கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமா இந்த நல்ல நேரத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்பு தன்னை ஆண்டிருக்கும் செலவு போதகர் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கிற ஊழியர் அருமையான பிஷப் விட்டலையா, அருமையான அன்பு தம்பி எலியாஸ் மற்றும் நிறைய தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க. உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா பாடின அன்பு மக்கள், உண்மையாக ரொம்ப சூப்பரா பாடினீங்க. உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய தாளந்துகளை நீ பெருக செய்யுங்க. உங்களுடைய சாட்சிகளை பிறருக்கு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் காப்பாற்றுகிறார், கர்த்தர் வாழ்விக்கிறார், கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் என்று பிறருக்கு போய் சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் உலகம் போய் சர்வ சிசிக்கும் சுசியத்தை அறிவியல் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. ஆகையால் உலகம் எங்கும் போய் அன்புக்குரிய அப்படிப்பட்ட சாட்சியை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் விசேஷமாய் நாம் ஆராய்ச்சிக்கென்று நாம் தெரிவு செய்யப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 42:2. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ அனைத்தையும் மாற்ற வல்லவர் அறிவேன். அதனை நீ நினைத்த எதையும் தடுக்க இயலாதுன்னு திருவிழியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது இங்கிலீஷ்ல அழகா, அது நான் 2வது வாசித்தது திருவிழிய புதிய மொழிபெயர்ப்புல சொன்னேன். நீ அனைத்தையும் மாற்றல் வல்லவர். நான் என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. அது அந்த glory of the Lord shall be the reward. ஆண்டுடைய மகிமையை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. வெள்ளம் வந்தா வந்துதான் ஆகும், புயல் வந்தா வந்துதான் ஆகும், வெயில் வந்தா வந்துதான் ஆகும். இதுக்கு மேல நம்ம ஜெபிக்கிறப்ப நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அழகா அதுதான் வாக்குத்தத்தம். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தை எழுதியிருக்கார். கர்த்தரை ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஹெல்ப் தி லார்ட். ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாரு, மோசமான சூழ்நிலைப்ப எனக்கு துணை செய்கிறார். நான் வெட்கப்படேன். I do not shame. நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏசாயா 50:7. நான் வெட்கப்பட்டு போவது, நான் I do not shame. நான் வெட்கப்பட்டே போக மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல அவனுக்கு விரோதமாய் சாத்தானுக்கு மோத்தனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். பாறை எப்படி இந்த மண்ணை தோண்டலாம், இந்த பாலத்தை அடிக்க முடியுமா? ஏன்னா அந்த சிமெண்ட்ல போடுக்க. அதே மாதிரி என் முகத்தை நான் கற்பாரை போல ஆகிட்டு. அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 1ஆம் தேதி முடியாது, தடை செய்ய முடியாது. செகண்ட் வேர்ல்டு வார் 1942 1947 வரை, 1942 1947 வரை 2வது உலக யுத்தம் நடந்தது. ஒரு அணியா ஜப்பான், கீழே ஜப்பான், ரஷ்யா, இந்த ஒரு அணியாக ஒரு அணியும், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, யூரோப் கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஒரு அணி. அதெல்லாம் கிறிஸ்தவ நாடு. அமெரிக்கா, இங்கிலாந்து, யூரோப் கண்ட்ரிஸ்லாம் அதெல்லாம் ஒரு அணி. இந்த ஜப்பான், ரஷ்யா இதெல்லாம் கிறிஸ்துவை அறியாத ஒரு நாடு, கிறிஸ்துவுக்கு எதிரான நாடு. இந்த 2 நாட்டுக்கும் சண்டை நடந்தது. அப்போ அமெரிக்காவை சேர்ந்த ஒரு படை தளபதி ஏர்போர்ட்ஸ்ல அவர் சிப்பாயாகி இருந்தார். அவர் என்ன பண்ணார், அமெரிக்காவுடைய போர் விமானத்துல போய் ஒரு தீவுல, அதாவது எந்த தீவுனா அந்த இவங்களுடைய சிக்கி தீவுன்னு பேரு, ஜப்பானுடைய ஒரு தீவுல போய் ஒரு ஃபிளைட்ல தனியா போய் அங்க போய் வெடிகுண்டு போடுறான். அந்த மக்களை அழிக்கிறார். திரும்ப தன் நாட்டுக்கு திரும்பி வர்றாரு. திரும்ப வர்றப்ப அதை பார்த்த ஜப்பான் நாடு என்ன அப்படின்னு அவனை ஷூட் பண்ணுது. அங்க ஷூட் பண்றப்போ கடைசி அவனுடைய ஷூட் பண்றப்போ அட்லாண்டிக் கடல் மேல அவருடைய ஃபிளைட், அட்லாண்டிக்கும் மத்திய திரைக்கடல் மேலே அவருடைய ஃபிளைட் இருக்கு. அப்போ அந்த ஃபிளைட் தீப்பிடிக்கிறப்போ அந்த தம்பி அந்த ஃபிளைட்ல இருந்து பாராசூட் மூலம் குதிக்கிறான். கீழே குதிச்சா கடலுக்குள்ள விழுந்துட்டான். இத பின்னாடி அந்த அமெரிக்கா படை கவனிக்குது. ஒரு வாயு மகன் அமெரிக்காவுடைய விமானம் ஷூட் பண்ணப்படுகிறது. அதுல இருந்து ஒரு வாயு மகன் குதிக்கிறான், தண்ணிக்குள்ள விழுறாங்க. உடனே அமெரிக்காவுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. அங்க இருந்து தேடும் கப்பல் வருது. மத்திய தரைக்கடலோ அந்த அட்லாண்டிக் கடலோ தேடும் கப்பல் வருது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் தேடுறாங்க அவனை. 3 நாட்கள் அந்த பையன் இருக்கானான்னு தேடுறாங்க. தண்ணிக்குள்ள அவனுடைய விமானம் எரிக்கப்பட்டுருச்சு. அந்த விமானம் எரிக்கப்படுறப்போ அவனுடைய பாராசூட்டு மூலம் கீழே குதிக்கிறான், தண்ணிக்குள்ள போயிட்ட மனுஷன் மேல வரல. 3 நாட்கள் அந்த பகுதியில தேடுறாங்க. 3ஆவது நாள் நம்ம மனுஷன் உயிரோடு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம், 72 hours, எந்தவித உணவு இல்லை. 72 மணி நேரம்
அவனுக்கு அந்த லைஃப் ஜாக்கெட்னா அதாவது ஒரு மேல பலூன் மாதிரி ஒன்று போட்டுக்குவாங்க, அதான் லைஃப் ஜாக்கெட். ஃபிளைட்ல போனவங்களுக்கு சொல்லுவாங்க, இப்படி போட்டு இப்படி ஊதுன்னு ஃபிளைட்ல சொல்லுவாங்க. யாரும் ஃபிளைட்ல போறீங்கன்னு தெரியல. அதுக்கு பேர் லைஃப் ஜாக்கெட்டு. இல்லைன்னா இங்க பேர் என்ன, அந்த போட்டிங் போற இங்க பக்கத்துல முட்டத்துவா ஏதோ ஒரு ஊரு, அந்த போட்ல போறீங்கன்னா இங்க போட்ல போறவங்க லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க. லைஃப் ஜாக்கெட்னா போட்டு கவுந்தாலும் தண்ணியில மிதப்போம். அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் இல்ல, 3 நாட்கள் அவனை கழிச்சு எடுக்கிறாங்க, உயிரோடு அவனை மீட்கிறாங்க. அவர் தான் ஜார்ஜ் புஷ், பின்னாலுடைய அமெரிக்காவுடைய ஜனாதிபதி. பின்னால வரவரு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ். அதனால தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய நல்லவராயிருக்கிறேன், நீ செய்ய நினைத்தது என்ன பண்ணாது ஒரு காலம் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ ஹிம், நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை ஒரு காலம் என்ன பண்ண முடியாது, யாராலையும் என்ன பண்ண முடியாது. எனக்கு இப்பதான் எனக்கு 64 வயசு. பிப்ரவரி மாசம் எனக்கு செப்டம்பர் 5 என்னுடைய டேட் ஆஃப் பர்த் ஞானஸ்தான சர்டிபிகேட்ல, என்னுடைய சர்டிபிகேட்ல ஸ்கூல் சர்டிபிகேட் காலேஜ் சர்டிபிகேட்லாம் 17/12/59. இதை கணக்கு பண்றப்ப நான் எத்தனை வருஷம் இருக்க போறேன்னு யாருக்கு தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். என்னையால என்ன பண்ண முடியாது, அதுக்கு மேல என்னை எம்எல்ஏ ரயில் மோதனால என்ன பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. இங்க பாஸ்டர் குருநாதன் ஒருத்தர் இருக்கிறாரு, வயசானவர், 85 வயசு இருக்கும். PWல ஒரு இன்ஜினியர், இங்கிலீஷ் தான் பேசுவார், பாதி இங்கிலீஷ் தான் பேசுவார். எல்லாத்துக்கும் புரியாதவங்க இருக்கா இங்கிலீஷ்லயே பேசுவாரு. ரொம்ப நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு பாஸ்டர். அவர் மகன் பாருங்க அப்படியே ஆப்போசிட். கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் அவனோட செட் ஆகல, இவன் நல்ல ஒரு குடிகாரனா மாறிட்டான். நல்ல ஒய்ஃப் கோச்சிட்டு போயிட்டா, டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸ் ஆன ஒரு பாஸ்டர்ங்கிறப்போ இவர் என்ன பண்ணாரு, ஐயா நான் பாஸ்டடா, ஒரு பையன் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆனா எப்படி அந்த சமூகத்துல இந்த மக்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்ல முடியும். இன்னும் அவனை போராடினாரு. போராடி அவன் குடிப்பழக்கத்தை விடுறா, அந்த பொண்ணை போய் நான் கூப்பிட்டு வரேன்னா, இவன் குடிப்பழக்கத்தை விடுற மாதிரி இல்ல, அவனால அதை விட முடியல. அந்த சாத்தான் அவனை விட்டு போக மாட்டுது. அந்த அடிமைக்கு அடிமையாகி விட்டா. சொல்லி பார்த்தாரு, கடைசியில சொல்லிட்டாரு, நீ இருப்பதை விட போவது நலம், இறந்து விடுன்ட்டார், செத்து போன்ட்டார். அவர் வீட்டுக்கு ஏற்ற ரயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு போய்கிட்டே இருக்கும். ரயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால போய், இப்பதான் அதெல்லாம் கேட் போட்டு மூடிட்டாங்க, யாரும் போக முடியாது. பெரிய காம்பவுண்ட் சுவர் போட்டாங்க. ஜஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த குளத்தை தாண்டி, இந்த ரயில்வே லைனை தாண்டி போய் செத்து போடான்ட்டார். ராத்திரி போனா ரயில் முன்னால போய் விழுந்துட்டான். ரயில்ல முன்னால விழுந்துட்டான். 2 விழா எலும்ப விட்டு ஒரு காலை விட்டு உயிரோட இன்னைக்கு இருக்கா. இன்னைக்கு நல்ல பாஸ்டா மாறிட்டான். அதனால ரயில் மோதனால அவன் நினைக்கிறப்ப என்ன பண்ண முடியாது, சாக முடியாது. பிளைட்ல இருந்து கீழே விழுந்தாலும் என்ன பண்ண முடியாது, அவன் செய்ய நினைத்தது என்ன பண்ணாது, குடிப்பழக்கத்தை விட்டுட்டான். இன்னைக்கு ஒரு நல்ல மனிதனா அவங்க அப்பாவோட ஒரு நல்ல சூப்பரான ஊழியக்காரனா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை அவர் நீ சகலத்தையும் செய்ய என்ன பண்றாரு, உன் துக்க நாட்கள் என்ன பண்றாரு, முடிஞ்சு sorrows time is endங்கிறார். உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறாரு. அந்த தந்தை தெய்வம் என்னைக்குமே நம்ம என்ன பண்றதில்ல, கைவிடுறதில்ல. அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்மோடு கடந்து வந்தார். இந்த யோபு ஐயா யாங்க இந்த வார்த்தையை சொன்னாரு. யோபு ஐயா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு பல காரியங்கள் உண்டு. அவர் அதோட இதையும் இந்துல ஒரு கதை இருக்கு, சூப்பர் கதை. உண்மை ஹரிச்சந்திரன் கதை இன்னும் ஈக்குவலான ஒரு கதை. நல்லவங்க 2 பேருமே உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க. அவங்க வாழ்க்கை இது, உண்மைதான் கடவுள். காந்தி சொன்னாரு, கடவுள் உண்மை இல்ல, உண்மைதான் கடவுள். கடவுளை சொல்றவன் ஏமாத்துறவன். காந்தி சொல்ற, யாரெல்லாம் கடவுளை சொல்றானோ அவன் ஏமாத்துறவன். உண்மையா வாழ்றானோ அங்கதான் கடவுள் இருக்கிறார். அதான் பிலிப்பியர் 4:8 சொல்ற, கடைசியா சகோதரி உண்மையிலோ ஒழுக்கமிழைகளோ புண்ணியம் எதுவுங்கிறார். அங்க போய் சொல்றாரு, எங்க நம்ம இப்ப என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல மோசைக்கு விரோதமாய் ஆரோனும் மீரியானும் பேசுறப்போ மீரியான் சொல்றாரு, இவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான், நல்ல பையன் இல்ல, இவன் நம்ம ஜாதியை விட்டு போயிட்டு. அவங்க ஜாதி பெருமை பிடிச்சவன். யூதன் எப்பவுமே ஒரு ஜாதிய பெருமை அவன்கிட்ட ரொம்ப இருக்கும், ரொம்ப ஜாதிய பெருமை அவன்கிட்ட இருக்கு. அப்போ சொல்றான், இவன் நம்ம ஜாதியை விட்டு போயிட்டான், நீ மோசமானவனும். மீரானும் ஆரோனும் சொல்றாங்க. ஆரோனுங்கிற அண்ணன், மீரானுங்கிற தம்பியோ யாரோ ஒருத்தர் 2 பேரும் சொல்றாங்க. 2 பேரும் சொல்றப்போ ஆண்டவர் இறங்கி வந்து சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் ஞானஸ்தானம் வாங்குறேன்னு சொல்லல, நல்ல பாஸ்ட்ன்னு சொல்லல, நல்ல பிரசங்கம் பண்றோம்னு சொல்லல, நல்ல பாதுகாவல்னு சொல்லல, நல்ல மியூசிக் போடுறோம் இல்ல, ட்ரூத் மேன்.
ஆல்வேஸ் ட்ரூத், எங்க உண்மை உள்ளவன். அதுதான் 1 Thessalonians 5ஆம் அதிகாரத்துல சொல்றப்போ, உங்களை அழைக்கிற உண்மையுள்ளவர் அப்படியே அவர் செய்வார். இன்னும் எடுத்து உங்களை அழைக்கிற உண்மையுள்ளவரா இருக்கிறது, நீங்களும் உண்மை உள்ள மக்களாய். அந்த உண்மைதான் யோபுட்ட இருந்துச்சு. அந்த யோபுட்ட அந்த உண்மை இருக்க போய் தான் உலகத்தை சுத்தி வர்ற சாத்தான் என்ன பண்றான், நீ கடவுளை கேட்கிற, ஆண்டவரை கேட்கிறப்பா எங்கப்பா போயிட்டு வர்றாங்கிறாரு. இந்த உலகத்தை ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். ஒரு மதத்துல சொல்றாங்கல்ல, ஒரு பழத்துக்காக உலகத்தை சுத்தி வந்தா பழங்கிறாரு. ஒருத்தர் சொல்ல அம்மா அப்பா தான் உலகம், அவங்களை சுத்தி வந்தா என்னது பழகம். அப்ப ஆரம்பிக்கிற சண்டை தான் எப்பவுமே ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. இது அதே மாதிரி ஒரு உலகத்தை சுத்திட்டு வர்றாரு. சுத்திக்கிட்டு வர்றப்போ உலகத்தை சுத்தி வர்றேன், எங்கயா போனேன், இந்த உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இந்த உலகத்தை கொண்ட தரேன்னு இயேசு சொல்லுவாரு. அதே மாதிரி சாத்தான் உலகத்தை சுத்திக்கிட்டே இருக்கிறான். சுத்திக்கிட்டே இருக்கிறப்போ இந்த உலகத்துல யோபு மேல் கவனம் வைத்தாயோ, ஆண்டவரே கேட்கிறார், யோபு மேல் கவனம் வைத்தாயோ. அதுக்கு என்னங்க, அவருக்கு என்னங்க, நல்ல ஒய்ஃபு, நல்ல பிள்ளைகள், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல திருச்சபையார், நல்ல விசுவாசிகள், காணிக்க கொடுக்குறவங்க. இன்னைக்கு அர்ப்பின் மண்டிகைக்கு போயிருந்தேன், ஒரு ஆசீர்வாத தட்டை நீ எடுக்க சொன்னாங்க. நான் ஆசீர்வாத தட்டை எடுக்க என்னுடைய வேலை இல்லாம நான் எடுக்க மாட்டேன்ட்டேன். 50 20,000 போச்சு, 25,000 ஆச்சு, 30 போச்சு. ஒருத்தர் 50னாரு, அவர் பையன் 1 லட்சம்னாரு, அவர் மனைவி 2 லட்சம்னாங்க. ஒருத்தர் 20னாரு, ஒருத்தர் 30னாரு, ஒருத்தர் 25னாரு, ஒருத்தர் 30னாரு. உடனே ஒருத்தர் விட்டல் மாதிரி ஒரு ஐயா 50னாரு, அவர் பையன் 1 லட்சம்னாரு, அவர் மனைவி 2 லட்சம்ட்டாங்க. இதே மாதிரி பெரிய பணக்கார், இதே மாதிரி ஒரு பெரிய பணக்கார யோபு. நீ யோபு மேல் கவனம் வைத்தாய். ஆமா, நீ நிறைய துட்டு கொடுத்துருக்க, அதனால நல்லா இருக்கும் அவன் மேல பாசம். துட்டை எடுத்து பாருங்க, துட்டை எடுத்து பாருன்னா அந்த யோபு, நீங்க யோபுல பாக்குறப்போ, முதல் அதிகாரத்துல பாக்குறப்போ அவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னா, யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அவனுக்கு இருக்கிற அந்த ஆசை 500 ஒட்டகங்கள் ஏதோ இருக்கு. ஆனா இதெல்லாம் இருக்கதால சரி எல்லாத்தையும் எடுத்துருங்கிறார், கடவுள் பெர்மிட் பண்றார். யோபுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. பிள்ளைகள் எல்லாம் செத்து போறாங்க. செத்து போயிட்டு அவன் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நம்ம விடுவோமா? குழந்தை செத்து போச்சுன்னா அம்மி கையில கொடுப்பாங்க. குழந்தை செத்து போச்சான், அந்த அம்மி மாதிரி மறந்துடணுமா? அது எப்படிங்க முடியும்? இது அம்மி, குழந்தை செத்து போனதுக்கு செத்த அம்மாட்ட கூப்பிட்டு அம்மியை கொடுப்பாங்க. எதுக்குன்னா அம்மி எப்படி கல்ல வச்சா தூக்கி போட்டா அதே மாதிரி குழந்தைய தூக்கி போடணுமா? ஆனா அவர் சொன்னார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்துறோம். அதே யோபு சொல்றார், மனைவி சொல்றா, என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா, ஐயோ ஏன் இருக்கிற உன் கடவுள் நீ என்ன பண்ணாரு, சாகடிச்சா போறா, கடவுளை திட்டிட்டு நீ செத்து போங்கிறாரு. உடம்பெல்லாம் ரணம், ஸ்கின் டிசீஸ், அந்த சொரிறாரு, சிரட்டை கொட்டாங்குச்சி வச்சு சொரிறாரு, அந்த தோல் எல்லாம் பிக்குது, ரத்தம் தண்ணி வெடிது, எரியுது. அதுல மஞ்சள் தூள் அந்த சாம்பலை போடுறாரு, இன்னும் எரியுது. வேதனையில துடித்து கொண்டிருக்கா, உடம்பெல்லாம் துணி இல்ல, துணி இல்லாம துடித்து கொண்டு. அப்ப மனைவி வந்துச்சுல, ஏன் இருக்கிற உன் கடவுளை நிந்திச்சு செத்து போங்கிறாரு. அப்ப அந்த அவர் சொல்றாரு, யோபு 2ஆம் அதிகாரத்துல, நன்மை பெற்ற நாம் நன்மை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காம ஒரு நாள் கஷ்டம் தான் அனுபவிப்போம்னு சொன்னாரு. அந்த அவனுடைய நண்பர்கள்லாம் வந்து திட்டுறாங்க. நண்பர்கள் திட்டுறப்ப யோபு 14:7 சொல்றாரு, இல்ல 17:14 சொல்றாரு, அந்த மரத்தில் கூட வாழ்வு இருக்குடா, மரம் விட்டாலும் திரும்ப தலைக்கும், ஆனா செத்த மனிதனும் ஜீவித்து அழிந்து போகிறான். செத்த மனிதனுக்கு வாழ்வில்லை, அவன் இறந்ததுதான், அதுதான் மனித வாழ்வுங்கிறார். அந்த யோபு தான் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட நீ சர்வலோக தேவனப்பா, கர்த்தருக்கு பிரயோஜனமாக யோபு பேசுறார், நீர் மைட்டி காட், யூ ஆர் எ மைட்டி காட். உம்மாலும் நீர் சொன்னீங்க சூரியன் வந்தது, நீங்க சொன்னீங்க சந்திரன் வந்தது, நீங்க சொன்னீங்க மரம் செடி வந்தது, நீங்க சொன்னீங்க தண்ணியும் நிலமும் பிரிந்தது, நீங்க சொன்னீங்க காற்று வந்துச்சு, நீங்க சொன்னீங்க மழை வந்தது. உம்மால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நீங்க சொன்னீங்க நோவாவை கூப்பிட்டு கப்பல் செய்யீங்க, அவர் கப்பல் செஞ்சாரு. அந்த அவர் கப்பலும் செஞ்சாரு, எதுக்கு செய்யறன்னு எனக்கு தெரியாது, கீழ்ப்படிந்தார், செய்தார், மழை பெஞ்சது, தண்ணி வந்தது, கப்பல் மிதந்துச்சு. அது யாருக்கு மிதக்குன்னு தெரியும்? நோவாக்கு மட்டும்தான். நோவாக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் சொல்ல, அவரை சர்வ உள்ள தேவன்பா, நீரே நீ சொல்லாகும், நீ கட்டளையிட
உம்மால முடியாத எப்ப வேதனை வருதோ துன்பங்கள் வருதோ ஆண்டவரை தூஷிக்க கூடாது. அதுல ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் இல்லாம ஒரு கொடுக்கறது இல்ல, ஒரு நோக்கம் இல்லாம ஒரு விபத்தை கொடுக்கறது இல்ல, ஒரு நோக்கம் இல்லாம ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது இல்ல, ஒரு நோக்கம் இல்லாம மரணத்தை கொடுப்பதில்ல, ஒரு நோக்கம் இல்லாம வியாதியை கொடுப்பதில்ல, ஒரு நோக்கம் இல்லாம கடன் பிரச்சனையை கொடுப்பதில்ல. கடன் பிரச்சனை எதுக்கு கடன் பிரச்சனை வர்றப்போ நம்ம கேட்கணும், எதுக்குப்பா எனக்கு கடன் பிரச்சனை வந்துச்சு, ஏன் இவ்வளவு வந்துச்சு கேட்கிறப்போ நீ செய்யறது தவறு, இனி இப்படி செய்யாத. ஒரு தம்பி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எப்படியாவது அப்பாவை காப்பாத்திடலாம், மண்டையில் அடிபட்டுச்சு. அவனுடைய வசதிக்கு மேல 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணான். சொத்துக்கள் எல்லாம் போயிடுச்சு, அப்பாவும் இறந்துட்டார். இதுதான் லைஃப், இதுதான் லைஃப். முதலுக்கு தந்தது வீக்கம். கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கறது இல்ல. 10 லட்சம் 2 லட்சம் ரூபாய் வாங்கினான் வட்டிக்கு, 10 லட்சம் ரூபாய் வட்டி கொடுத்தா முதல் கொடுக்கல. அப்பா செத்து பல வருஷம் ஆயிட்டு. இதுதான் எனக்கு என்ன கொடுத்திருக்கோ, எனக்கு நீத்த ஓட்டத்தில் என்ன பண்ணும், பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கணும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் நல்லா பாடுற, அதுக்காக நான் அதே மாதிரி பாடிட முடியுமா? யூபையா நல்லா பாடுற, அதுக்காக நான் பாடிட முடியுமா? விட்டலையாவும் ஆண்டுவையாவும் நல்லா ஆடுவாங்க, அதுக்காக என்னக்கு ஆட்டம் வருமா? எலியாஸ் பிரதர் நல்ல ஒரு ஒர்க்ஷிப் லீடர், அவர் மாதிரி எனக்கு வந்துருமா? எனக்கு நிமித்திருக்க ஓட்டத்துல என்ன பண்ணணும், அந்த ட்ராக்ல நான் போய்கிட்டே இருக்கணும். அந்த ட்ராக் விட்டு வெளியே விடக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஓட்டத்துல நீங்க போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த யோனாவை கூப்பிட்டு சொன்னாரு, நீ நினிவேக்கு போனாரு. அவன் நினிவேக்கு போகாம தர்ஷிஷுக்கு போனான். தர்ஷிஷுக்கு போனாரு. அந்த கப்பல்ல புயல் வந்துச்சு, கப்பல் கவர போகுது. கப்பல் இருக்க வெயிட் எல்லாம் தூக்கி போட்டாங்க. எதுக்கு இந்த புயல் வந்ததுன்னு நினைக்கிறாங்க. எதுக்கு இந்த புயல் வந்ததுன்னு சீட்டை போட்டு பாக்குறப்போ அது யோனாவுடைய பேர்ல விழுது. யோனாவை போய் பார்த்து ஹூவாரின்னு கேட்காங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வமுள்ள தேவனுடைய வேலைக்காரன் சொல்றார். அவர் சொல்றார், கிரியேஷன் ஆஃப் ஸ்கை அண்ட் எர்த், மைட்டி காட், அவருடைய சர்வெண்ட் தான். ஆடிடுறாங்க அவங்க. இனி தூக்கி போடும் போயில்ன்றோங்கிற. இதுதான் பாவ மன்னிப்பு நிச்சயம். இதுதான் பாவ மன்னிப்பு. சீட்டு வைக்கிறது இல்லைங்க, பாவமன்னிப்பு சீட்டு வைக்கிறது இல்ல. தன்னை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்வது பாவமன்னிப்பது. தண்ணீரில் நீரில் முழுகிறப்ப பாவங்கள் மன்னிக்கப்படும் வேதம் சொல்லுது. அந்த நீர்ல முழுகும்னா அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். தன்னை உணர வேண்டும். அங்க யோபு தன்னை உணர்ந்தாங்க. உணர்ந்து, அப்பா நான் தான் பாவி, ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியில, அவர் போச்சொன்ன இடத்துக்கு நான் போல, நான் ஒரு திசைக்கு போறேன், அதனால இவ்வளவு கஷ்டம் தூக்கி போடு. தூக்கி போட்டாங்க. கப்பல் சேஃப்டியா போயிடுச்சு. இப்ப தண்ணிக்குள்ள போனவரு அங்க ரெடியா மீன் ஃபிஷ் கேட்ச் பண்ணிச்சு, முழுங்கிட்டு. யோபையாவை மீன் விழுங்க முடியுமான்னு திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இருக்கிறதுல பெரிய விட திமிங்கலம் தான், அதிகமான வெயிட். உலகத்துல உள்ள யானை விட 3 மடங்கா. நீ நிலத்துல வரும் யானை விட 3 மடங்கு வெயிட்டா திமிங்கலம், 3 மடங்கு. அப்ப யோபையாம என்ன பண்ணிடலாம், ஒழுங்கிடலாம். அந்த ஒழுங்கிட்டோன்னு அவரு 2:1 ஜெபம் பண்றாரு, என் நெருக்கத்திலே. அதுதான் சங்கீதம் 120, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 121, எனக்கு ஒத்தாசை ஒரு பருவங்களுக்கு நிறைய என் கண்களை கூப்பிட்டேன். ஆபத்தில் அவர் நோக்கி கூப்பிட்டார்கள், கூப்பிட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க. சங்கீதம் 107 15 சொல்றாரு, 19 சொல்றாரு, 20 சொல்றாரு, 107 ஆபத்தில் அவர் நோக்கி கூப்பிட்டார்கள். நம்ம என்ன நமக்கு பிரச்சனை வருதோ, பிரச்சனை வரும் நேரத்துல நீ முட்டி போட முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, கவலைப்படாத. இனிமேல் இருந்தாலும் தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ அவர் 3 நாட்கள் மீனின் வயத்துல இருக்கிறாரு. 3 days கடற்பாசி அவரை சுத்தி கொண்டு சொல்றாரு. கடற்பாசி அந்த மீன் எப்படி இருந்திருக்கும், வயறு, இதெல்லாம் நீங்க திங்க் பண்ணிக்குவாங்க. அந்த 3 நாட்கள் கடலின் வயத்துல இருக்கிறப்போ அவர் வெளியே வந்து 3ஆவது நாள் காலையில கக்கிட்டு உயிருள்ள ஒரு மனிதனாய், அந்த ஆண்டவர் தாங்க நாம் பாடுறோம். அந்த ஆண்டவர் எனக்கு வாழ்வு தரும் ஆண்டவருங்க, அந்த ஆண்டவர் எனக்கு உயிர் தரும் ஆண்டவரை அவர் ஒரு காலம் கைவிடுறது இல்லைங்க. இந்த இது ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது. யோபு ஜெபித்தாங்க ஆண்டவரை நோக்கி, யோனா ஜெபித்தாங்க, ஜெபித்த மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். 2வது, பிறருக்கு நாம் உதவி செய்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். ஒரு லாரி டிரைவரு லாரி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறார். அந்த ரூட்ல ஷேர் ஆட்டோ இல்ல, பஸ் இல்ல, வாகன போக்குவரத்து இல்லை. அதுல ஒரு மனிதர் டிப்டாப்பா நிற்கிறாரு. அவர் லிப்ட் கேட்கிறார். இந்த லாரி ஓட்டுநர் ஒரு மனமாற்றம் பெற்றவர், ஆண்டோடைய அன்பை தெரிந்து கொண்டவர், ஒண்ணுக்கும் கவலைப்படல. காட்டுக்குள்ள ஒரு மனிதர் லிப்ட் கேட்கிறாரு. லிப்ட் கேட்கறப்ப லிப்ட் கொடுக்குறாரு.
லிப்ட் உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டே வர்றாரு லாரி டிரைவர். ஆனா லிப்டுக்கு உட்கார்ந்தவர் ஒண்ணுமே பேசல. அப்படி கண்ணை திறந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒண்ணுமே பேச மாட்டார். காமெடியா பேசுறாரு, கோபமா பேசுறாரு, அன்பா பேசுறாரு. எதுக்கு அவர் பதில் சொல்லல, திரும்பல. லாரி டிரைவருக்கு ஒரு சந்தேகம், காது கேட்காத பொழுது ஒரு சந்தேகம், இல்லைன்னா பேச முடியாத நபர் பொழுது ஒரு சந்தேகம், இல்லைன்னா முடக்குவாதம் பிடித்த ஒரு மனிதர், திரும்ப முடியாத ஒரு சந்தேகம், பல சந்தேகங்கள் லாரி டிரைவருக்கு. ஆனா எதுக்குமே இவர் அந்த ஸ்டேட் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறவர். அந்த மனிதர் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோன்னு நிப்பாட சொல்றார். அப்பதான் அவர் காது கேட்குதுன்னு புரிந்து கொள்கிறார். இடம் வந்தது, இறங்க போறேங்கிறார். இறங்கிட்டு அவர் ஒரு லாரிக்கு பணம் கொடுக்குறாரு. அந்த வாடகை அந்த டிரைவருக்கு டிப்ஸ் இல்லை, நான் வாங்குறது இல்லைங்கிறார். லாரி டிரைவரும் டிப்ஸ் கொடுக்குறாரு. ஒரு புத்தகம், ஒரு புதிய ஏற்பாடு, அதை வாங்குறாரு. பிரதர் இதை நீங்க படிங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்தோன்னு அவர் வாங்கி உள்ள வச்சுட்டு போயிடுறார். பேக்கெட்ல வச்சுட்டு போயிடுறாரு. போயிட்டு ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் கழித்து இந்த லாரி டிரைவர் ஒரு கூட்டத்துல, இதே மாதிரி ஒரு சிறப்பு கூட்டத்துல சந்திக்கிறப்போ அந்த அன்னைக்கு பேசாத அந்த நபர் அந்த லாரி டிரைவரை வந்து பார்த்து, நீங்க அன்னைக்கு உங்க கூட லாரியில வந்தேன், நீங்க பாத்தீங்களா, பேசுனீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்குங்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். அன்னைக்கு அவர்கிட்ட பேசி பார்த்தாரு, பதிலே சொல்லாத மனிதர் இன்னைக்கு நம்ம தேடி வந்து பேசி நான் உங்களை பார்த்தேன் பேசினேங்கிறார். அப்படி சொல்றப்போ இவருக்கு ஒண்ணுமே புரியாம கேட்கிறேன். நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட பல மணி நேரங்கள் உங்கள்கிட்ட முயற்சி பண்ணேன் பேசுறதுக்கு, நீங்க பேசல, இப்ப வந்து பேசுங்க, அது எப்படின்னு கேட்கிறேன். அது ஒண்ணும் இல்லைங்க, அன்னைக்கு ஒரு மனிதனை கொலை பண்றதுக்காக போய்கிட்டு இருந்தேன். அவனை குத்தணும், கொலை பண்ணணுங்கிற ஒரே வெறியில போய்கிட்டு இருந்தேன். என் கையில நல்ல நைஃப், நல்ல ஷார்ப்பான கத்தி இருந்தது. அந்த கத்தியை வச்சுக்கிட்டு நான் போய்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல ஒரே எண்ணம் அவனை கொலை பண்ண வேண்டும் என்பதற்காக. ஆனா நான் இறங்கி, ஏன்னா என்னுடைய திசைகளை, என்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இந்த தூக்கு போட போறவனை பாத்தீங்கன்னா செத்து போவேன்னுவான், பயம் காட்டுவான். சாக போறப்போ பொட்டாட்டி ஞாபகம் வந்துடும், பிள்ளைங்க ஞாபகம் வந்துடும், அம்மா அப்பா ஞாபகம் வந்துடும், உலகத்துடைய ஞாபகம் வந்தோடனே உடனே இன்னும் தூக்கு போட மாட்டேன்ட்டு வந்துருவான். ஆனா அப்படி பிலிம் காட்டுறோம், ஒரு நாள் செத்தே போவான், தூக்குல ஸ்லீப் ஆயிடும். அதே மாதிரி இந்த உலகத்துடைய ஞாபகங்கள் எனக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக நான் உங்கள்கிட்ட பேசல. ஆனா நீங்க கொடுத்த அந்த புத்தகம் புதிய ஏற்பாடை நான் போய்கிட்டு இருப்போ யாரும் என்னை பிடிச்சி இழுத்தாங்க. யாரா இழுக்கிறான்னு திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்க்கிறப்ப அந்த ஒரு அசரியின் குரல், உன் பாக்கெட்ல இருக்க புத்தகத்தை எடுத்து நீ வாசி, உன் பாக்கெட்ல இருக்க புத்தகத்தை எடுத்து நீ வாசின்னு சொல்லிச்சு. அந்த புத்தகத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பிப்போம். அதுல கட்டைகள் சொல்லப்பட்டது, உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பின்னிடத்தில் அன்பு கூறும் சொல்லப்படுகிறது. மார்க் 12:29 சொல்றாரு, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, இதற்கு ஒப்பாயிருக்க இரண்டாவது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பின்னிடத்தில் அன்பு கூறு. முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும் நீ அன்பு கூறுவாய் என்பது பிரதான கற்பனை. இதைத்தான் அதுல 6 கற்பனைகள் யாத்ராம் 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, பொய் சொல்லாத, பிறர் பொருளை இச்சியாத, பொய் சாட்சி சொல்லாத, இதெல்லாம் சொல்லான்னு சொல்றாரு. நீ பொய் சாட்சி சொன்னா ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கிடக்கு. ஒருத்தனை கொலை பண்ணா அவனுடைய மனைவி வந்து கைம்பெண்ணா மாறிடுறா. திருடுறதால அவனுடைய பொருள்கள் போயிருது. இதெல்லாம் அன்பு. இந்த அன்பு தான் எனக்கு அந்த புத்தகத்தை வாசம் எனக்கு வந்தது. உடனே அந்த வார்த்தை என் உள்ளத்துல குத்தப்பட்டுச்சு. உடனே அவன் பாக்கெட்ல இருந்த கத்தியை தூக்கி போட்டுட்டேன். யாரை கொலை பண்ணணுமோ நினைச்சிடும், கொலை பண்ணல. நான் மனம் மாறிட்டேன். பக்கத்துல இருக்க சர்ச்சைக்கு போனேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானை ஏற்றுக்கொண்டேன். அதுல இருந்து நான் உங்களை சந்திக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. உங்களை சந்திக்க வந்தேன். அதை இப்ப சந்திச்சோன்னு எனக்கு பெருத்த சந்தோஷம் சொன்னாரு. ஒருவேளை இதான் யோபு சொல்றாரு. யோபுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே லாசு, உடம்புல வியாதி, பணம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கஷ்டப்பட்ட சூழ்நிலை, வேதனையில யோபு இருக்கிறப்போ அவனுக்கு அட்வைஸா எலிப்பாசு பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பலி செலுத்த வந்தாயா, உன் நண்பனாய யோபுட்ட போய் நீ பலி செலுத்துங்கிறார். யோபுட்ட போய் அவங்க பலி செலுத்துறாங்க. யோபு நிர்வாணமாய் உட்கார்ந்துருக்கிறார். நிர்வாணம்னா துணி இல்லை, உடம்புலாம் வியாதி, ஸ்மெல்லு, குஷ்டம் மாதிரி நாத்தம். அந்த நாத்தப்பட்ட மனுஷனுக்கு போயிட்ட போய் இவங்க பலி செலுத்துறாங்க. ஆடு மாட பலி செலுத்துறாங்க. யோபு என்ன சொல்றான்,
பலி செலுத்தணும்னு தன் நண்பர்களுக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்றான். ஆண்டவர் முகத்தை பார்க்கிறாரு. யோபு 42:7 பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு? முகத்தை பார்க்கிறாரு. நீ எப்படி இருக்க? நீ உனக்கு துன்பமான நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கா நீ ஜெபிக்கிறியா? பக்கத்து வீட்டுக்காரங்க உன்ன நண்பு இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்கிற மனிதனாய் காணப்படுகிறாயா? நீ எப்படி இருக்கா? நீ இவ்வளவு வேதனையில இருக்க, இருந்தாலும் உன்னைய விட மோசமான மனுஷன் அந்த குடிகாரன் குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிறான், அந்த பிள்ளைகளை அடிக்கிறான், வாடகை கொடுக்கல, துன்பப்படுத்துறான். அவனுக்கா நீ ஜெபம் பண்றியா? இந்த வீட்டு பக்கத்து வீட்டுல அந்த அம்மா அப்பாவுக்கு அவன் சோறு போடல, நீ ஒரு இட்லி அந்த வயதான பெற்றோருக்கு ஒரு பெட்ஷீட் கொடுக்குறியா? இல்ல வாடகை கொடுக்க முடியல, உன்னோடு இப்படிப்பட்ட மக்கள் வேலை செய்யறாங்க ஐயா, பசி வேதனை, 4 பிள்ளைகளை வச்சிருக்கா, அவளுக்கு புருஷன் இல்ல, அம்மா அப்பா இல்ல, கைவிடப்பட்ட நிலைமை, அந்த மகளுக்கு நீ ஜெபிக்கிறியா? நீ கொடுக்குறியா? ஆண்டவர் முகத்தை நோட் பண்ற செயல்பாட பார்க்கிறாரு. அந்த செயல்பாட பார்த்து அந்த செயல்பாட பார்க்கிறப்போ ஆண்டவர் அவன் செலவு அவன் பண்றான். அந்த யோபு ஜெபம் பண்றப்ப என்ன சொல்றாரு? அவருடைய நிலைமை பரிதாபமான நிலைமை. அந்த பரிதாபமான நிலைமையில அவர் என்ன பண்றாரு? கருத்தாய் ஜெபம் பண்றார் நண்பர்களுக்காக. ஆகா, இவன் அன்புள்ளவன் தான் நினைக்கிறாரு. அப்ப மனம் இறங்கின ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் இரட்டத்தனையான அந்த யோபு 42ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா அது 42ஆம் அதிகாரத்துல அவருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம். 12ஆம் அதிகாரம் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவர் பின்னிலைமை ஆசீர்வாதமாய்த்தார். 14,000 மாடுகள். முதல்ல பாத்தீங்கன்னா யோபு 1:2 அவனுக்கு 5,000 6,000 மாடுகள் தான் இருக்கு. டபுள் வந்துருச்சு. 1000 ஒட்டங்கள். அது முன்னால பாத்தீங்கன்னா 500 ஒட்டங்கள் தான் இருக்கு. 1000 ஏர்கள். அதுக்கு முன்னால 500 ஏர்கள் தான் இருக்கு. அதுக்கு முன்னால 7 பிள்ளைகள். இப்ப 10 பிள்ளைகள் வந்துச்சு. உலகத்திலே அவன் பொண்ணை போல அழகான பொண்ணு எவனுமே இல்லையா? அதுதான் எபிமா. நிறைய பேர் கிறிஸ்டியன்ல என்ன பேர் வைப்பாங்க? எபிமா. ரொம்ப அழகு, பார்க்கிறதுக்கு பியூட்டி. அவர் பொண்ணை போல உலகத்துல யாருமே இல்லை. அப்போ அவர் முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை எப்படி போச்சு? அவர் ஆண்டவர் தூசிக்கல, வேதனையில துன்பங்கள்ல மத்தியில ஆண்டவர் மத்தியில பிறருக்காக ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். நம்ம ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். அதே நேரத்துல பிறருக்காக ஜெபிக்கிற மக்களாய், தன் வாழ்வை அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? பிறருக்கு தன் வாழ்வை நம்ம அர்ப்பணிக்கிறப்போ ஆண்டவர் உங்களை நீ உயர்த்தும். ஆண்டவர், எதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, எதுக்கு எனக்கு தரித்திரம், எதுக்கு எனக்கு விடுதலை இல்ல, என் வாழ்க்கையிலேயே அமைதி இல்ல, இவ்வளவு சம்பளம் வந்தாலும் வாழ்க்கையில அமைதி இல்ல நிலைமையில இருக்கிறேன்னு நான் பிறர் மேல அன்பு செலுத்தாத மக்களாய் காணப்படுகிறோம். ஒருவேளை நான் பிறர் மேல என்னைக்கு அன்பு செலுத்துறோமோ அந்த அன்பு தாங்க நம்மளை உயர்த்தும். இந்த பக்கத்துல பீலா திருச்சபை தெய்வ பிரியமையா அன்பு செலுத்தினதால இந்த பகுதியில உள்ள போக முடியாது. இன்னைக்கு எத்தனை பாஸ்டர்ஸ், இவ்வளவு திருச்சபை, எல்லா மேல் வீட்டறைகளும் திருச்சபை. இதுக்கு ஃபவுண்டர் யாரு? வேசார்பாடியில தெய்வ பிரியம் ஐயா. அவர்கிட்ட தான் மோகன்தாஸ் ஐயா வந்தாங்க. மோகன்தாஸ் ஐயா உருவாக்கினார். எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு, எத்தனை இந்த ஏரியால எங்க அங்க ஒரு ஜப கூட்டம், அங்க ஒரு ஜப கூட்டம், அங்க ஒரு ஜப கூட்டம். ஏதோ ஒரு நாள் இப்படி போன ஒரு பண்டிகை டைம்ல, கிறிஸ்துமஸ் டைம்ல ஒருத்தர் நம்ம விவேக் ஐயா என்னை கூப்பிட்டார். கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி எங்க வீட்டுல இருந்து விவேக் ஐயா வீட்டுக்கு வரது 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அவ்வளவுதானா? எத்தனை கிலோமீட்டர்? 10 இடத்துல ஃபங்க்ஷன், கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன். ஆனா 35 வருஷத்துக்கு முன்னால இந்த ஏரியாவுக்குள்ள வந்தா சாயங்காலம் 5 மணிக்கு மேல வரமாட்டோம். லீவு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டோம். கவர்மெண்ட் ஹாலிடேக்கு வரமாட்டோம். ஏன்னா யாரு? கஞ்சாவும் வெட்டு குத்துங்க நிறைய இருந்தாங்க. எங்க பாக்கெட்ல இருக்கிறத பிடிங்கிடுவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க. எதுக்கு அந்த டைமுக்கு வரணும்னு வர்றதில்ல. இந்த சந்துக்குள்ள போக மாட்டோம். ஆனா இன்னைக்கு எந்த சந்துக்குள்ள இப்படி போனா அங்க இருக்க அம்மா எழுந்து நின்று தோத்திரம் பாஸ்டர், தோத்திரம் பாஸ்டர், தோத்திரம் பாஸ்டர் சொல்றாங்க. இந்த நிலைமை மாற்றப்பட்டிருக்குங்க. இதுதாங்க அவர் சர்வமுள்ள தேவன். இதுதாங்க அன்பு. தன் வாழ்வை அர்ப்பணித்ததால, அந்த வாழ்வை அர்ப்பணித்ததால ஆண்டு நம்ம உயர்த்திருக்கிறார். நீங்க பிறருக்காக ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறீர்களா? ஏன்னா சகலத்தையும் செய்ய நீங்க பிறருக்காக ஜெபிங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்றாங்க. நான் நேற்று முதல் நீ ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் ஆண்டவர். ஒரு காலம் கைவிட மாட்டார். நீங்க ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு மார்க் 11:24 சொல்லுது, பிறருக்காக நீங்க ஜெபிங்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன்னு
அங்க ஜீசஸ் சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு யார் உங்க முன்னால மோசமா இருக்காங்களோ அந்த மக்களுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கிறப்போ உன் கால்வலி மாறப்போகுது, உன் முதுகுவலி மாறப்போகுது, உன் பிரச்சனைகளை உன் விட்டு கடந்து போகுது. உனக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள ஆண்டவன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். உன் கடன் பிரச்சனையை மாற்றி கொடுக்கிற ஆண்டவன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். உன் மலட்டுத்தன்மையை மாற்றி கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். உன்னை விட்டு கடந்து போன உன் கணவன் உன்னோடு வருவதற்கு ஆயத்தமுள்ள மனிதனாய் காணப்படுகிறான். வாழ்க்கை இழந்த என் மனைவி என்னை தள்ளி விட்டுட்டா, அப்படிப்பட்ட குடியான அந்த தள்ளி விட்டுட்டா, இன்னைக்கு நீ சேர்க்க மாட்டேங்க, நீ ஏக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்க. அந்த ஜெபத்தை கிட்ட வாழ்வு சிறந்த ஒரு வாழ்வாய், ஒரு நறுமணம் வீசும் வாழ்வாய் அந்த வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போகிறார். அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நாம் பிறருக்காக ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். நீ சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. நீ செய்ய நினைத்து தடைபடாது வார்த்தைப்படி தகப்பன யோபாய்க்கு ஐயாக்கு 2 தடவை ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கப்பா. டபுள் பிளெஸிங் கிடைச்சது தகப்பனே. யோனா தன்னை நினைத்து ஜெபித்த பொழுது மறுவாழ்வு கிடைச்சது. அகைன் லைஃப் தகப்பனே, மீண்டும் ஒரு வாழ்வு அவருக்கு கிடைச்சது தகப்பனே. இதை நாங்கள் எங்களை நினைத்து ஜெபித்திருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுங்க தகப்பனே. வாழ்க்கையில தள்ளாடி போய் இருக்கிறோம் தகப்பனே. வாழ்க்கையில தோல்வி தோல்வி தோல்வி, அந்த தோல்வியில் இருக்கிறோம். நான் நல்லா படிச்சிருந்தா ஒரு IAS ஆகிருப்பேன், நான் நல்லா படிச்சிருந்தா ஒரு IPS ஆகிருப்பேன். எனக்கு அவ்வளவு மார்க் வந்துச்சு சின்ன வயசுல. ஆனா என்னுடைய ஆசை, என்னுடைய அழிவு, ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டேன், லவ் பண்ணி, ஐயா இன்னைக்கு வாழ்க்கை திக்கட்டான நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தகப்பனே. ஒரு விஷயம் கொடுக்க எனக்கு டபுள் ஆசீர்வாதம் இல்லப்பா. ஆனா நான் இன்னைக்கு மனம் திரும்பிருக்கிறேன். எனக்கு அந்த ரத்தத்தின ஆசீர்வாதத்தை தருவீங்களா ஐயா? அந்த யோனாக்கு கொடுத்த அந்த மனமாற்றம், யோனாக்கு வந்தது அகைன் அவருக்கு லைஃப் கிடைச்சது. அந்த லைஃப், அந்த வாழ்க்கை எனக்கு மீண்டும் ஒரு வாழ்வு, எனக்கு மீண்டும் ஒரு வாழ்வை தருவீங்களா? நான் பிறருக்காக ஜெபிக்க போறேன். யோபையாவை போல ஜெபிக்கிறப்போ டபுள் கேம் தகப்பனே, டபுள் பிளெஸிங் தகப்பனே, வெட்டத்தனை ஆசீர்வாதத்தை தருவீங்களா? அவர் மகா உலகத்தில் உள்ள அழகு தேவதை என்று வேதம் சொல்லுதுப்பா. அதே மாதிரி எனக்கு கிடைக்குமா? நான் அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இருக்கிறேன் தகப்பனே. குட்டு என்னுடைய வாழ்க்கையில குழந்தை இல்ல, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லைன்னு சொன்னீங்க. ஒரு விஷயம் கூட மனமடங்கி அந்த மலட்டுத்தன்மையை மாற்றி கொடுங்க தகப்பனே. என் பிள்ளை எனக்கு சொல்ல கேட்கல, ஒரு ஊதாரியா, ஒரு குடியாரனா, ஒரு கஞ்சா பாட்டியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு வாழ்வு கொடுங்க தகப்பனே. ஜீவனுள்ள தகப்பனை, அறிந்து உள்ள தகப்பனே, ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுத்தான் கொடுங்க. என் வாழ்க்கை ஒரு இருளான வாழ்வு, ஒரு அமைதி இல்லாத வாழ்வு, அப்படிப்பட்ட வாழ்வுல வாழ்ந்து கொண்டிருக்கேன். எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. என்னை ஆசீர்வதிங்க. உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களோடு வரட்டும்.